ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 19 இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது என்பதாய். அன்பான தேவஜனமே, ஒளி என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றும் பொழுது அவர் எங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சத்துருவானனுடைய கட்டுக்களிலும் இருந்து எங்களை விடுதலையாக்குவதற்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார். அவரை பின்பற்றும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது கர்த்தர் எங்களை விடுதலையாக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாரார். God bless you.